வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தாச்சு. இப்போது கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே நாங்கள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கல்லுப்பு சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நாங்கள் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், ஸ்கின் அவுட். அது சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ கறிக்கு நாங்கள் 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துக்கலாம். கொதி வந்துச்சு. நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போது 3 விசில் விடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தயிர் பச்சடிக்கு தயிர், வெங்காயம் சேர்த்தாச்சு. தயிர் பச்சடி ரெடி. கூட குக்கும்பர். ருசியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ருசியான சிக்கன் பிரியாணி தொட்டுக்க தயிர் பச்சடி, குக்கும்பர். வாங்க சாப்பிட்லாம். எங்களோட வீடியோ சமையல் பிடிச்சிருந்தா எங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.